கலம் ஒன்றின் மின்னியக்க விசையை மிகவும் செம்மையாக அளப்பதற்கு உகந்த சாதனம். எனக்கு தெரியும், ஒரு கலம் ஒன்று கண்டால் அதுக்கு ஒரு மின்னியக்க விசை ஒன்று இருக்கும், உட்தடை இருக்கும். இந்த கலம் மின்னோட்டத்தை வழங்கும் என்றால், இல்லாட்டி ஏற்கும் என்றால் வழங்குதண்டு வைப்போம். இந்த முடிவிட அழுத்த வேறுபாடு V என்று சொல்றது E மைனஸ் IR இருக்கும். அப்படி என்றால் இதில் முடிவிடத்தை குறுக்கே ஒரு வோல்ட் மீட்டரை நான் இணைச்சால், ரைட், வோல்ட் மீட்டர் இலட்சிய வோல்ட் மீட்டர்னு சொன்னாலும் ஒரு சிறிய அளவு மின்னோட்டத்தை நுகரும். அதால் அதில் மின்னியக்க விசையை விட குறைஞ்ச, இந்த விட பெரும்பாலும் குறைஞ்ச மின்னியக்க விசையை தான் வோல்ட் மீட்டர் அளக்கும். உதாரணத்துக்கு E என்றது ஒரு 1.5 ஆக இருந்தால் முடிவிட அழுத்த வேறுபாடு ஒரு 1.49 சம்திங்காக இருக்க போகுது. அப்படி என்றால் 0.01 வோல்டேஜ் குறையத்தான் அதை இலட்சிய வோல்ட் மணியாக ஈவன் இருந்தால் கூட மிக குறைவான மின்னோட்டம் அதுக்குள்ள போக சான்ஸ் இருக்குது. அப்போ குறைவைத்தான் நடக்கும். அப்போ ஒரு களத்தில் மின்னியக்கி செம்மையாக அளப்பதற்கு உகந்த சாதனம்ன்றது தரப்பட்டதுக்குள்ள அழுத்தமானி. ஏனென்றால் அழுத்தமானியில் கலம் திறந்த சுற்று சுற்றுன்னு சொன்னால் கலத்துக்குள்ள கரண்டோடாட்டி இந்த சமன்பாட்டில் VC = E மைனஸ் IR என்ற சமன்பாடில் இது வராது. முடிவிட அழுத்த வேறுபாடும் என்னத்துக்கு சமனாக இருக்கும் என்றால் கலத்தில் மின்னியக்க விசைக்கு சமனாக இருக்கும். ஓகே, ஸோ த ஆப்ஷன் இஸ் 5வது, 5th ஆப்ஷன். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. என்னென்றால் அளப்பதற்கு உகந்த சாதனம் அழுத்தமானியால் கலத்திர மின்னியக்க விசையை அளக்கிறதில்ல, கணிக்கிறது. இது கணிப்பதற்கு உகந்த சாதனம் என்றது மாதிரி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்.